நம்ம எல்லாம் கொண்டாட போய் தான் அடுத்தடுத்து அது மாதிரி சினிமாக்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருந்துச்சு. அதோட மீடியாக்கள் சமூக பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் எதை ஷேர் பண்ணணும்னு தெரியாமல் இந்த சம்பவங்கள்லாம் இப்போ நடந்ததில்லை. இவங்க சோஷியல் மீடியாவில் போடப்போ இவ்வளவு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது தான். ட்ரக்ஸ் பாவிச்சிட்டு இந்தியாவில் இப்படியான நிறைய விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மியூசிக்கெல்லாம் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கெத்தாக காட்டின மீடியாக்களும் இன்க்ளூட் யூடியூபர்ஸ் சேம் டைம். ஏன்னா யூடியூப்ல அதிகமாக வரக்கூடிய ரீல்ஸுகள் வீடியோஸ் எல்லாமே வடக்கனை ரொம்ப கேவலமாக காட்டுற மாதிரி. வடக்கனண்டாலே இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டான், அவன் எல்லாத்தையும் வழி தொடைச்சிட்டு போயிடுவான், நமக்கு தொழிலாக இல்லாமல் பண்ணிடுவான் இப்படி என்று சொல்லி ரீல்ஸுகளை போட்டு போட்டு இளைஞர்களுடைய பொதுமக்கள மைண்ட்ல எல்லாம் வடக்கன்னா ரொம்ப பலவீனமான, அவனுக்கு என்னமும் செய்யலாம், அவன் நம்மளெல்லாம் அழிக்க வந்தவன் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சது மட்டும் இல்லாமல் சேம் டைம் ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகி என்ன செய்கிறோம்னு இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு விளங்குது இல்லை. ட்ரக்ஸுக்கு இளைஞர்களை மட்டும் இதில் சொல்ல முடியாது, எல்லாருமே இந்த ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகி பெத்த பொண்ணும் விளங்காது, நம்மளை பெத்த அம்மாவும் விளங்காது. ஸ்ரீலங்காவில் இவ்வளவு விஷயம் பேசுறதுக்கு இருக்கிற நேரத்தில் இந்தியா விஷயத்தை இப்போ தூக்கிட்டு வந்து இங்கே பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நடந்தது வேற எங்கேயும் இல்லை, நம்ம பக்கத்து நாட்டில், நம்ம நாட்டுக்கு வரதுக்குலாம் ரொம்ப தூரம் இல்லை. ஆல்ரெடி ட்ரக்ஸ் எல்லாம் வந்தாச்சு. அந்த ட்ரக்ஸால் நிறைய குடும்பங்கள் நடு ரோட்டில் நிறைய பிள்ளைகள் அனாதையாக நிற்குது. அது தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ஸ் நடவடிக்கை எடுத்து நினைக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஏன் அவங்களோட இந்த மாதிரி கொள்றதெல்லாம் பெரிய கெத்தாக காட்டக்கூடிய சினிமாக்கள்லாம் நம்ம நாட்டிலே கொண்டாடப்படுது தானே. அதுக்காக தான் இவங்களோட இந்தியா தமிழ் சினிமாலாம் வேணாம், நமக்குன்னு ஒரு சினிமா உருவாக்கி நம்ம கல்ச்சரை பாதுகாக்கிற மாதிரி சினிமாக்களை உருவாக்குவோம் அப்படின்னு அடிக்கடி பேசுறது இதால தான். இந்த ட்ரக்ஸை பற்றி பேசுகிற இடத்துல நம்ம டாக்கள் எல்லாருமே அதிகமாக சொல்கிறது, இதெல்லாம் வந்து பொலிட்டீஷியன்ஸ் போலீஸ்ட வேலை, நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லி இப்படி அவங்களே கையை காட்டிக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம வீட்டில் என்ன நடக்குது நமக்கு தெரியாமல் போகும். ஏன் காத்தாங்குடியில் ஒரு இளைஞர் ஒரு வீட்டை பற்ற வச்ச சம்பவம்லாம் தெரிஞ்சிருக்கும் ட்ரக்ஸால். ஸோ இப்போ நம்ம முன்னால் இருக்கிற முக்கியமான கடமை என்னென்னா, அடுத்தவங்களை கையை காட்டி கொண்டிருக்கிறாம ஒவ்வொரு வீட்டை இருக்கிறவங்களும் அடுத்த ஜென்ரேஷனை 100% கவனிக்கணும். சரியான முறையில் கவனிச்சோம்னா நாம் ஊரை திருத்த போக தேவையில்லை, நம்மளோட வீட்டை சரியாக பாதுகாத்துட்டாலே போதும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனை சரியான முறையை உருவாக்கிட்டு போகலைன்னா அதுக்கு நாமளும் பொறுப்பு தான். ஏன்னா நமக்கு முன்னிருந்தவங்க நம்மளை அல்ஹம்துலில்லாஹ்னு சரியாக உருவாக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம அடுத்த ஜென்ரேஷனை சரியான முறையில் உருவாக்கிட்டு போகணும். இல்லைன்னா இனி வரக்கூடிய தலைமுறை சீரழிஞ்சு போயிடும்.